ஹாய், ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸில் ட்ரைடு ஆப்பிள், ட்ரைடு ஃப்ரூட்ஸ் பற்றி அதிகமாக பேசியிருப்பேன். ஏன்னா இங்கே வந்து இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால இவங்க நிறைய ட்ரைட் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம வந்து டர்க்கிஷ் மார்க்கெட்டில் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் பார்த்தேன். இங்கே பாருங்கள், இதோட காஸ்ட் வந்து 7.99 யூரோஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, கோகனட், இங்கே பாருங்கள் ஆரஞ்ச், தென் பனானா, ஆப்பிள், கிவி, எல்லா ஃப்ரூட்ஸையுமே அழகாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டிருக்காங்க. இது இப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட்டில் இருக்கிற நீர்ச்சத்தை மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது நம்ம ஊர் காஸ்ட் அரௌண்ட் 600-650 ருபீஸ் வருது. எப்பயுமே நம்ம வந்து உற்பத்தி திறனை அதிகரித்தாலுமே நிறைய வந்து நம்ம விவசாயிகள் விலை போகலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொட்டுறதை பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாற்று இது செஞ்சாங்க அப்படின்னா, வழியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எதையுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கான தேவை வராது. எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம், யாரும் நஷ்டமும் அடைய மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியா தான். யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்னா பழத்தில் இருக்கிற நீர்ச்சத்தை எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லை நம்ம ஊர்லேயே இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் இருக்கும். இது ஒரு வேஸ்ட் இல்லாமல் விவசாயிகளுக்கு பயன் தரதாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.